ஆரம்பமாக உங்களுக்கும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய பள்ளிவாசலில் மிஅராஜ் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உங்களில் சிலர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கலாம். நம்மில் பலர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் மிஅராஜ் என்பது இன்றைக்கு நாம் வாழ்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு நினைவுபடுத்திக் கொள்ள ஒரு தேவையான ஒரு விஷயம். பல வகையிலும் நம்முடைய ஈமானிய வாழ்க்கை பலகீனம் அடைந்த நிலையில் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதான பற்றுறுதி குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். மிஅராஜுக்கு ஒரு அடிப்படையான சிறப்பு இருக்கிறது. மிஅராஜுக்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய அனைத்து சட்டங்களும் நடைமுறைக்கு வந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 50வது வயதில் மிஅராஜ் பயணம் செய்தார்கள். மிஅராஜ் என்ன என்பது நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்தார்கள். அப்போது அவரை அழைத்து சென்ற மலக்குமார்கள் அவருடைய உடலில் இருந்த இதயத்தை வெளியே எடுத்து அதை ஜம்சம் தண்ணீரால் சுத்தப்படுத்தி திரும்ப அதை வைத்து சரி செய்தார்கள். அதற்கு பிறகு புராக் என்கிற வாகனத்தில் அவர்கள் ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு நபிமார்கள் எல்லோருடைய ஆன்மாவும் அங்கே திரண்டிருந்தது. அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் நேராக வானங்களை கடந்து சென்றார்கள். ஒவ்வொரு வானத்திலேயும் நபிமார்களை சந்தித்தார்கள். இறுதியிலே இந்த உலகத்தின் எல்லையாக இருக்கிற சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடத்தையும் தாண்டி சென்றார்கள். அதற்கு மேல் மலக்குகள் கூட செல்ல முடியாது. அந்த இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அல்லாஹ்வோடு பேசினார்கள். அல்லாஹ்வை பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 50 வக்து தொழுகையை கடமையாக கொடுத்தான். அதற்கு பிறகு அது 5 வக்தாக குறைக்கப்பட்டது. அந்த பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள். அதில் பல காட்சிகளை கண்டார்கள். நரகத்தை பார்த்தார்கள். அதிலும் பல காட்சிகளை கண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் அவர்கள் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்தார்கள். இவை அனைத்தும் இரவின் கொஞ்ச நேரத்தில் நடைபெற்றது என்கிற இந்த செய்தி, இது பல வகைகளில் நாம் சிந்திப்பதற்கும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அவசியமாகும். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய உலகம் எப்படி இருக்கிறது? தத்துவார்த்த ரீதியில் எதையும் அணுகக்கூடியதாக, அறிவியல் பூர்வமாகவே சிந்திக்கக்கூடியதாக, அந்த அடிப்படையிலேயே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற சூழலில் எல்லா நிலைமையிலும் அது பயன்படாது. நாம சில நம்பிக்கைகளுக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று நம்மை ஈமானிய வழிக்கு திருப்பி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மிஅராஜ் நிகழ்வு இருக்கு. நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். மார்க்கத்தினுடைய சட்டங்கள் அனைத்தும் மிஅராஜுக்கு பிறகுதான் வந்துச்சு. முதல் கடமை தொழுகை. இந்த தொழுகை மிஅராஜுக்கு பிறகுதான் நமக்கு கிடைக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயசுல நபியானாங்க. அவங்க 50வது வயசுல மிஅராஜுக்கு போறாங்க. 10 வருஷம் கழிச்ச பிறகுதான் இஸ்லாத்தினுடைய முதல் வணக்கமே கடமையாகிறது. அதுவும் மிஅராஜுக்கு பிறகுதான் கடமையாகும். அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போன பிறகுதான் நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, திருமணம், மற்ற மற்ற மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்துச்சு. இஸ்லாத்தினுடைய சட்டத்துக்கும் உலகத்தில் இருக்கிற மற்ற சட்டங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, மற்ற சட்டங்கள் எல்லாம் நிர்பந்தப்படுத்தி மக்கள் மீது திணிக்கப்படுபவை. இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. இஸ்லாம் என்ன சட்டங்களை சொல்லிச்சோ அந்த சட்டங்கள் அது சொல்லப்பட்ட காலத்திலும் சரி இப்போதும் சரி அது விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த நம்பிக்கை தான் காரணம். இதை சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் காரணம்.
என்னவெல்லாம் சட்டங்களை மார்க்கம் நடைமுறைப்படுத்திச்சோ அதில் எவ்வளவு பெரிய புரட்சி இருக்கும். நான் உங்களுக்கு இதற்கு முன்னையும் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. 4 பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன போது 10 மனைவிமார்களை வைத்திருந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களை அழைத்து 4 பேரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு மீதி உள்ளவங்களை நீங்க விட்டுறணும்னு சொன்ன போது முஸ்லிம் சமூகத்தில் என்ன நடைமுறையை பார்க்கிறோம்? யாரும் முகம் சுளித்தார்கள் என்று பார்க்கல. இது அல்லாஹ் சொல்லிட்டானா அது செய்ய வேண்டியதுதான் செஞ்சாங்க. மது சட்டமாக்கப்பட்ட போதும் சரி, வட்டி தடை செய்யப்பட்ட போதும் சரி, அந்த சட்டங்கள் எல்லாம் வந்தபோது மக்கள் தாமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் மக்கள் தாமாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு என்ன அத்தியாவசியம்னா ஈமான் அவசியம். அது எப்ப ஏற்றுக்குவாங்க? இதை நாம ரசூல்லா கொடுத்த சட்டம், இதை நாம ஒத்துக்கணும்னு நம்பணும். இதன்படி நடந்தால்தான் நாளை மறுமையில் நாம் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்திலும் நாம் சிறப்பாக வாழ முடியும்னு நாம நம்பணும். உறுதியான ஈமான் இருந்தால் மாத்திரமே இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதுங்கிறது சாத்தியப்படும். அந்த ஈமானிய வாழ்க்கைக்கு, இந்த சட்ட வாழ்க்கையை தொடங்குவதற்கு அடிப்படையிலாக இருந்தது மேராஜ் நிகழ்ச்சி. மேராஜுக்கு பிறகுதான் மார்க்கத்தின் சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது என்று பார்க்கிற போது மார்க்கத்தை தீனுடைய அஸ்திவாரமான ஒரு செய்தியாக மேராஜ் இருக்கு. அந்த செய்தி குறித்து நாம் எல்லாம் காலகாலமா என்ன நினைக்கிறோம்? இது என்ன கேள்விப்பட்ட விஷயம் தானே, எப்போ கேள்விப்பட்ட செய்தி தானே, இப்போ போனா என்னத்தை சொல்ல போறாங்க, அதை தானே சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள பல பேர் அந்த நிகழ்வுகளுக்கு போகாமல் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்திற்கு அதை நினைவூட்டாமல் நாம் இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது சகோதரர்களே. அது நம்முடைய ஈமானின் அஸ்திவாரமான ஒரு செய்தி. அதை நாம நினைவுபடுத்திக்கிறோம். நான் இப்ப சொல்ல சொல்ல உங்களுக்கு அதனுடைய அழுத்தம் புரியும் என்று நினைக்கிறேன். அதை நாம் நினைவுபடுத்திக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நாம கொண்டிருக்கிற ஈமானுக்கான ஒரு அழுத்தமான அடையாளம் அது. அந்த அடையாளத்தின் மீதுதான் ஒட்டுமொத்த மார்க்கமும் எழுந்திருக்கிறது என்பதை நாம நினைவுபடுத்திக்கணும். நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் இந்த ஜும்மாவிலே நான் மீண்டும் இந்த மேராஜ் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா இதில் இருக்கிற தத்துவங்களை புரிந்து கொள்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த புரிவார். அருமையானவர்களே, மேராஜை நிரூபிக்கிறதுக்கு பல செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேராஜில் ஒரு சிறப்பு இருக்கு. போயிட்டு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி மக்களிடத்தில் அன்றைக்கு காலையிலேயே பேசிட்டாங்க. அபூஜஹல் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் முற்றத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அபூஜஹல் அந்த பக்கமா வர்றான். வந்தவன் ரசூலுல்லாஹ் பார்த்து கேலியா கேட்கிறான், இன்னைக்கு என்ன புதுசா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி வஹி வந்த கிராத்தை ஓதுகிற காரணத்தாலே இன்னைக்கு என்ன புதுசா வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேற்று ராத்திரி நான் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டேன் அப்படிங்கிற. அவன் கேட்கிறான், நேற்று ராத்திரி போயிட்டு இன்னைக்கு காலையில உன்னை நான் இங்க பாக்குறேனே, நீ இங்க காலையில இங்க இருக்கியே, போறதுக்கு 1 மாசம் ஆகும், திரும்பி வர்றதுக்கு 1 மாசம் ஆகுமே, நீ ராத்திரி போயிட்டு காலையில இங்க வந்துட்டு தான் சொல்றிய. இந்த செய்திய நான் ஆட்களை எல்லாம் திரட்டுறேன், அவங்க கிட்ட நீ சொல்றியா அப்படின்னு கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று நிரூபிப்பதற்கு அபூஜஹல் கூட்டத்தை கூட்டினார். வாங்க வாங்க, முகமது என்னமோ சொல்ல போறாரு வாங்க அப்படின்னு அபூஜஹல் கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை சொன்னார்கள் என்று வருகிறது. அப்படி சொல்லுகிற போது சில பேர் கைகொட்டி சிரித்தார்களாம், சில பேர் தலையில கை வச்சுட்டு கேலியா உட்கார்ந்துட்டாங்களாம். இப்படியுமா ஒரு மனுஷன் சொல்லுவாரு அப்படின்னு தலையில கை வச்சுட்டு கேலியா உட்கார்ந்துட்டாங்களாம். சில பேர் ஆமாமா நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க, அதுல என்னெல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்க என்று கேட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் தான் கண்ட அனைத்து செய்திகளையும் அந்த மக்களிடத்தில் சொன்னார். நான் கடந்த மேராஜ் உரையிலே சொன்னேன்,
பயணம் மிக விரைவாக நடந்தது. மேராஜனுடைய பயணம் மிக விரைவாக நடந்தது. அல்லாஹ் தஆலா மேராஜை பற்றி குர்ஆனில் சொல்கிற போது லைலன், இரவின் கொஞ்ச நேரத்தில் இது நடந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு. ஒரு இடத்துக்கு நாம சீக்கிரமா போயிருந்தோம் வைங்க, ஒரு கார்ல போறோம், ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போறோம் வைங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் நம்ம கவனத்துல வராது. என்ன கடை வந்துச்சு, ஏது கடை வந்துச்சு நமக்கு தெரியாது, அது ஞாபகத்துல வைக்க முடியாது. நம்ம அந்த வேகத்துல போயிடும். ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாலே பக்கத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய ஞாபகத்துல இருக்காது, சிந்தனையில தங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைவிட பன்மடங்கு வேகத்தில் இந்த பயணம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய குதிரத் என்னன்னா, அந்த பயணத்துல பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் வச்சிருந்தாங்க, மக்களுக்கு சொல்லவும் செஞ்சாங்க. அந்த பயணம் வேகமாக இருந்தது. புராக் என்கிற வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள். புராக் அப்படின்னாலே மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியதுன்னு அர்த்தம். பரக் அப்படின்னா அரபியில மின்னல் அர்த்தம், பர்க்னா மின்னல் அர்த்தம். அதிலிருந்து வந்தது புராக். மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்தாங்க. வேகம் இருந்தது. ஆனால் ஒரு பயணத்தில் ஒரு பயணி நிதானமாக எதையெல்லாம் பார்ப்பாரோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. போற வழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை நான் கடந்து சென்றேன், அவங்க உள்ளே தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்றாங்க. இன்னொரு கபரை நான் கடந்து சென்றேன், அதிலிருந்து நல்ல வாசம் வந்து கொண்டிருந்தது. இது என்னன்னு நான் கேட்டேன், யாருடைய கபருன்னு கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இது ஃபிரௌனுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் எண்ணெய் தேய்த்து விடக்கூடிய, நறுமண தைலம் தேய்த்து விடக்கூடிய பெண்ணுடைய கபரு. அந்த பெண்மணி ஃபிரௌனுடைய குடும்பத்தின் அடிமையாக வேலைக்காரியாக இருந்தாலும் கூட ஃபிரௌனை ஒத்துக்கொள்ளல, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்ந்தார். அவருடைய கபரிலிருந்து இந்த நறுமணம் வருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறுத்தல. இந்த பயணத்தின் பாதையில் அவர்கள் சந்தித்த பல விஷயத்தையும் சொன்னாங்க. நான் திரும்பி வருகிற போது 3 வகை ஒட்டகை கூட்டத்தை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வியாபார கூட்டம். நான் வருகிற போது ரௌஹா என்கிற இடத்துல ஒரு ஒட்டகை கூட்டம் வருது. அரபு மக்காவுடைய வியாபாரிகள் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு ஒட்டகை காணாமல் போச்சு. காணாமல் போன ஒட்டகையை தேடி எல்லோரும் போயிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தேன், ஒரு தண்ணீர் பாத்திரம் கீழே இருந்தது, மூடி இருந்தது. அதை மூடி, அந்த மூடியை திறந்து பார்த்தேன், தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை நான் குடிச்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த ஒட்டகை எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வியாபார கூட்டம் திரும்பி வந்த போது மக்காக்காரர்கள் கேட்டார்கள், இப்படி நடந்துச்சான்னு கேட்டாங்க. ஆமாம், இப்படி நடந்தது என்று அந்த வியாபார கூட்டம் சொன்னது. சொன்ன பிறகு அந்த மக்கள் சொன்னாங்க, முஹம்மது இதை பற்றி எங்களுக்கு சொன்னார் என்று சொன்னபோது அந்த மக்கள் சொன்னார்கள், வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, இன்னஹல ஆயா, அப்படியானால் அது ஒரு அதிசயம் தான் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு வியாபார கூட்டத்தை பற்றி சொன்னாங்க. இன்னொரு வியாபார கூட்டத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வியாபார கூட்டம் அவங்க வருகிற வழியில அவங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல இன்னொரு வியாபார கூட்டம் பக்கத்துல வந்திருக்கு, தன்ஈம்ங்கிற இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கூட்டத்தின் முன்னணியிலே ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு ஒட்டகை முன்னால் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. தன்ஈம்ங்கிறது மக்கால இருந்து 7 கிலோமீட்டர்ல இருக்கு. தன்ஈம்ல ஒரு வியாபார கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே வலீத் இப்னு முகீரா என்கிற மக்காவுடைய தலைவர் உடனே சொன்னாரு, தன்ஈம்னா வந்திருப்பாங்களே, ஓடி போய் பாருங்க, வாங்க எல்லாரும் ஓடி போய் பார்ப்போம் அப்படின்னா அவங்க நேரம் வந்திருக்கணும்னு சொல்லி மக்களை அவரை அழைச்சிட்டு போனார். அதே போல அந்த வியாபார கூட்டம் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது. அந்த வியாபார கூட்டத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முஹம்மதை பார்த்தோம் என்று சொன்னார். வியாபார கூட்டத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, நாங்க பயணத்தில் முஹம்மதை பார்த்தோம் என்று சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 வியாபார கூட்டங்களை பற்றிய செய்தியை சொன்னபோது
அதை மறுக்க முடியாமல் ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் மக்காவின் மக்களுக்கு ஏற்பட்டது. அது மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய காலடி சப்தத்தை சொர்க்கத்தில் கேட்டேன் என்று சொன்னார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தை பார்வையிட்டு வருகிற போது ஒரு மாளிகையை பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே போகலாம் என்று நினைச்சேன். இது உள்ளே இது யாருடைய மாளிகைன்னு கேட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாளிகை, உமரின் மாளிகைன்னு சொல்லப்பட்டது. உள்ளே அவர் ரொம்ப ரோஷக்காரர். அவர் இல்லாத போது உள்ளே யாரும் நுழைஞ்சா அதை அவர் தாங்கிக்க மாட்டாரு. அதை நினைச்சு நான் உள்ள போகாம நான் திரும்பி வந்துட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஆதாரங்களை மக்களுக்கு சொன்னார். ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, மிஅராஜ் நடந்த 10 வருஷத்துக்கு பிறகு, மிஅராஜ் நடந்து 10 வருஷத்துக்கு பிறகு மிஅராஜினுடைய நடந்துச்சுங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் வெளிப்பட்டுச்சு. மிஅராஜ் நடந்தது ரசூலுல்லாஹ்வுடைய 50வது வயசுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போய் 7 வருஷம் கழிச்ச பிறகு, 7 வருஷம் கழிச்சதுன்னா அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? 60 வயசு. இந்த மிஅராஜ் நடந்து 10 வருஷம் ஆச்சு. அந்த 7வது வருஷத்துல ரசூலுல்லாஹ் அரசர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. உலகத்தில் இருந்த பெரிய அரசர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. 7 பேருக்கு கடிதம் எழுதுனாங்க. அதுல சில கடிதங்களை பார்த்த அரசர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சில பேர் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். ஒருத்தர் 2 பேர் மட்டும் நிராகரிச்சாங்க ரசூலுல்லாஹ் எழுதின கடிதத்துல. இதுல ஒரு கடிதம் ரோமுடைய மன்னர் ஹெர்குலுக்கு எழுதப்பட்டது. ஹெராக்குலிஸ் என்று சொல்லப்படுகிற ஹிர்குலுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டுச்சு. இந்த கடிதம் அவர் ரோம் மன்னராக இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு பைத்துல் முகத்தஸ், ஜெருசலம். ஜெருசலத்துக்கு அங்க இருக்கிற தேவாலயத்திற்காக நடைபயணமாக வந்திருந்தாரு ஹிர்கல் மன்னர். வந்த இடத்துல அவர்கிட்ட இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த கடிதத்தை அவர் வாசிச்சு பார்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு நபின்றதை சொல்லி நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். ஒன்று நீங்க வந்த நன்மை, இன்னொன்று உங்களை சார்ந்த மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நன்மை கிடைக்கும். இஸ்லாத்துக்கு வந்துருங்கன்னு மிக தைரியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு அழைப்பு கொடுத்து ஒரு கடிதம் அனுப்புனாங்க. இந்த கடிதத்தை பார்த்த உடனே அவர் புத்திசாலி, ஒரு மனிதர் இப்படி ஒரு அரசருக்கு ஒரு கடிதம் எழுதுறாருன்னா அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு சத்தியம் இருக்கத்தான் செய்யும். அதனால இதை நம்ம அலட்சியப்படுத்த முடியாது, இது சரிதானான்னு விசாரிப்போம்னு சொல்லி மக்காக்காரங்க யாராவது ஊர்ல வந்திருக்கிறாங்களான்னு கேட்கிறார், விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது மக்காவுடைய வியாபாரிகள் அப்ப ஜெருசலத்துக்கு வந்திருக்காங்க. அபூ சுஃபியான் பின் ஹர்ப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில. அப்ப அவர் மக்கா காஃபிர்களுடைய தலைவராக இருந்தார், மக்காக்காரங்களுடைய தலைவராக அப்ப இருந்தார். இப்ப அவங்கள கூப்பிட்டு அவர் விசாரிக்கிறார். முகம்மது யாரு, அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது, அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவரை பத்தி நீங்க என்ன, அதுக்கு முன்னாடி நீங்க அவரை பத்தி என்ன கருத்து வச்சிருந்தீங்க அப்படின்னு, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அவர் ஒரு ஏற்பாடு செய்தார். என்ன ஏற்பாடு செய்தாரு? அபூ சுஃபியானை ரலியல்லாஹு தஆலா அவர்களை முன்னால் உட்கார வச்சுட்டு அவங்க கூட வந்தவங்களை எல்லாம் பின்னால வரிசையா உட்கார வச்சுட்டார். அவர் சொன்னாரு, நான் சொல்றதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவர் பொய்யா பதில் சொன்னாருன்னா நீங்க அதை எனக்கு காமிச்சு கொடுத்துடணும். அவர் சொல்ற பதில் பொய்ன்னு நீங்க எனக்கு காமிச்சு கொடுத்துடணும்னு சொன்னார். அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த விசாரணைக்கு அவர் இறங்கினார். ஆனால் சகோதரர்களே, ஒரு உண்மை என்னன்னா, அரபு நாட்டுக்காரங்கள்ட்ட பல தீமைகள் இருந்த போதும் கூட அவங்க பொய் பேசுற இயல்புடையவங்களாக இருக்கல. அதனால அபூ சுஃபியான் பின் ஹர்ப் மன்னர் ஹிர்கல் கேட்ட எல்லா கேள்விக்கும் உண்மையாவே பதில் சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் மேல எந்த குறையும் அவரால் சொல்ல முடியல. அப்போ ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொன்னாரு, கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு, முகம்மது இப்படித்தான், ஆனா ஒன்னு சொல்றாரு அவரு, ஒரே ஒரு நாள் இரவில் எங்க ஊர்ல இருந்து இங்கே வந்துவிட்டு பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டு
அன்னைக்கு ராத்திரியே திரும்பி வந்து விட்டதாக அவர் சொல்லுகிறார் அப்படின்னு பேசி முடிக்கிற ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தலாம்னு நினைச்சு ஒரு வார்த்தையை சொன்னார். வேற ஒன்றும் சொல்ல தெரியல, இப்படி சொல்றாரு. ஒரே ராத்திரியில இங்க வந்துட்டு போனதா சொல்றாரு. பாருங்க, அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கான ஒரு ஆதாரத்தை வச்சிருந்தார். இவர் இப்படி ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தலாம்ன்ற நினைப்புல சொன்ன போது அங்கே பல பாதிரியார்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுடைய பல பாதிரியார்கள் சபையில் உட்கார்ந்து இருந்தாங்க. அதிலிருந்த தலைமை பாதிரி ஒருத்தர் எழுந்து சொன்னாரு, எனக்கு இப்போது ஒரு உண்மை புரிந்தது அப்படின்னு. என்ன அப்படின்னு விளக்கி சொன்னார். நான் தான் பைத்துல் முகத்தஸனுடைய கதவுகளை கடைசியா சாத்துறவன். ஒரு நாள் நான் கதவை இழுத்து சாத்தினேன், கதவு மூட மறுத்துடுச்சு, அது மூடவே முடியல. வேற ஏதாவது காரணம் இருக்குமா என்று பார்ப்பதற்காக தச்சர்களை அழைத்து வந்து இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு தேடி பார்த்தேன். தேடி பார்த்து அவர்களும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் கதவு மூட மாட்டேங்குது என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில அன்று இரவு கதவை மூடாமலே நாங்கள் சென்றோம். அடுத்த நாள் காலையில் நேரமாக நான் வந்து பார்த்தபோது கதவு சாதாரணமாக மூடிக்கொண்டது. நேற்று ராத்திரி அவ்வளவு கஷ்டப்பட்டு மூடாத கதவு இன்று காலை மூடிக்கொள்கிறது என்றால் யாரோ ஒரு நபிக்காக இது திறந்திருக்க வேண்டும் என்று நான் அப்போது நினைத்தேன். இப்போ அது புரிந்து விட்டது என்று அவர் சொன்னார். இந்த ஆதாரம் எப்ப கிடைக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுக்கு 10 வருஷம் கழித்து இந்த ஆதாரம் கிடைத்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸை பத்தி அவங்க கேட்கிறாங்க, மக்காக்காரங்க கேட்கிறாங்க, அதுல எவ்வளவு கதவு இருக்கு, எவ்வளவு ஜன்னல் இருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. இன்னுமே நமக்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். நாம வந்து மக்காவுக்கு போற மாதிரி மதீனாவுக்கு போற மாதிரி பைத்துல் முகத்தஸுக்கும் நாம போகணும். கடந்த வருஷம் மிஅராஜுடைய நேரத்துல பைத்துல் முகத்தஸில் இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ போகும்போது தான் அது பைத்துல் முகத்தஸ் எவ்வளவு தூரம் நாம போக வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சது. அதனால நம்ம எல்லாரும் ஒரு ஆசை வைக்கணும், இன்ஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸுக்கும் நாம ஒரு தடவை போயிட்டு வரணும். அவ்வளவு செய்திகள் இருக்கு. குர்ஆன் பேசுகிற செய்திகள்ல ஒவ்வொன்றும் அங்கிருக்கிற தரைகளிலும் அங்கிருக்கிற கட்டிடங்களிலும் பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வரலாறு வந்து இப்போ மக்காவில் போனோம்னா நம்ம பழைய வரலாறுகளுக்கு சில இடங்கள் தான் வச்சிருக்காங்க. மக்காவில் வந்து பழைய வரலாறு பூரா அழிச்சு போட்டான். மக்காலையும் சரி மதீனாலையும் சரி 1-2 இடம் தான் இருக்கு. ஆனால் பைத்துல் முகத்தஸுக்கு அந்த சிதைவு ஏற்படலை. அதனால் அந்த வரலாற்றின் அடையாளங்கள் வந்து அங்கே நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 200-300 வரலாற்று தகவல்களுக்கான இடங்கள் வந்து அங்கே இருக்கு. அப்ப அந்த பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பள்ளிவாசலை பத்தி விசாரிக்கிறாங்க. நேற்று போயிட்டு வந்ததா சொல்றீங்களே, இந்த பள்ளிவாசல்ல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு ராத்திரியில போயிட்டு வந்தது, அதை எப்படி முழுசா என்னால ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஆனால் அவர்கள் அப்படி கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு இடமாக காட்டினார்கள். அதை பார்த்து அங்கிருக்கிற விஷயங்களை நான் சொன்னேன். சொன்ன போது அதை ஏற்கனவே அங்கு போய் பார்த்திருந்த மக்களால மறுக்க முடியல. சொன்னதெல்லாம் உண்மையாயிருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இவர் உண்மையைத்தான் சொல்றாரு, ஒருவேளை மந்திரவாதியா இருப்பாரோ அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மறுக்க முடியல. இவர் சொல்றது உண்மைதான் தான் இருக்கு, ஆனா மந்திரவாதியா இருப்பாரோ என்று அதை மறுத்தார். நம்ம என்ன பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிஅராஜ் செய்தியை நிரூபிப்பதற்கு பல ஆதாரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள், சொன்னாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு ஆதாரங்களை பார்த்த பிறகும் மக்காவின் மக்கள் திருந்தல. மக்காவில யார் காஃபிரா இருந்தாலோ திருந்தல. அவன் என்ன நினைச்சான், இத்தனை ஆதாரத்துக்கு பிறகும் ஒரு மந்திரவாதின்னு நினைச்சான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னனே, தன்கீம் அப்படிங்கிற இடத்துல ஒரு வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னபோது, அப்படியா வாங்க நம்ம ஓடி போய் பார்க்கலான்னு மக்களை கூட்டிட்டு போனானே வலீது பின் முகீரா. அவன் ஒரு பெரிய தலைவர். அவன் ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டிட்டு போய் பார்க்கிறான். அந்த வியாபார கூட்டம் உள்ள நுழையுது. அவங்கள்ட்ட விசாரிக்கிறான்,
விசாரிக்கிற போது அவர்கள் சொல்றாங்க, நாங்க முகம்மதை பார்த்தோம் என்று அவர்கள் சொல்றாங்க. இத்தனைக்கு பிறகும் வலீது குரு முகீரா என்ன சொன்னான்னா, அவர் மந்திரவாதியா இருப்பாருன்னு சொன்னார். அவர் மந்திரவாதியா இருப்பாருன்னா உண்மையை ஒத்துக்கொள்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. நம்ம என்ன இப்ப பார்க்கிறோம், இத்தனை ஆதாரங்களை பார்த்த பிறகும் காபிர்களால் மேராஜை ஒத்துக்கொள்ள முடியல. ஆனால் அதே நேரத்தில் சகோதரர்களே, முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹுடைய மேராஜை ஒத்துக்கொண்டதற்கு ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் கவனிக்கவில்லை. நாம ஏதாவது தேடணுமா? மேராஜ் ரசூல்லா நான் மேராஜுக்கு போனேன்னு சொன்ன போது நம்ம யாராவது போய் ஆதாரம் கேட்டோமா? எத்தனை ஆதாரங்களை சொன்னார்களோ அந்த ஆதாரங்களில் எதையும் அன்றைக்கு இருந்த முஸ்லிம்களும் கவனம் செலுத்தல, இன்னைக்கு இருக்கிற நாமும் கவனம் செலுத்தல. இப்ப நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போய்தான் இதெல்லாம் ஆதாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அதை தேடி போட்டோமா? யாராவது நம்ம அதை தேடி போனோமா? தேடி போல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அப்படின்னா அது சரிதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட மக்காக்காரங்க கேட்டாங்க, உன்னுடைய தோழரை இதுக்கு பின்னாடியுமா நீ நம்புற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, என்னாச்சு? இல்ல நேற்று ஒரு ராத்திரியில மேராஜுக்கு இந்த மாதிரி பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்துட்டு தான் அவர் சொல்றாரு என்று அவர்கள் சொன்னபோது, அவர் அப்படி சொன்னாரா அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. அவ காலகுவதாலி, அவர் அப்படி சொன்னாரான்னு கேட்டாங்க. ஆமா சொல்றாரு, இந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அப்படியானால் அதை நான் நம்புவேன், அதை நான் நம்புவேன். அவருக்கு தினசரி அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிற போது இதையும் நான் நம்புவேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அவர்களுக்கு சித்திக், மெய்ப்பிப்பவர், உண்மைப்படுத்துவர் என்கிற பட்டம் வந்ததுன்னெல்லாம் நாம சொல்றோமே. இங்க கவனிக்க வேண்டியது, இப்படி பதில் சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாங்கிறது உண்மைதான். அதுல அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, எந்த தயக்கமும் இல்லாம ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்கன்றது உண்மைதான். ஆனால் பெருமானாரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் அப்படி ஒப்புக்கொள்ளல. அன்றைக்கு முஸ்லிமாக எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவர்களில் பெரும்பான்மையானோர் அப்படித்தான் ஒத்துக்கொண்டார். 1-2 பேர் முஸ்லிமாக இருந்தவங்க இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி அவங்க மதம் மாறி போயிட்டாங்க அப்படின்னு வருது. அது கூட யாருன்னு வரல, அந்த பேரெல்லாம் கூட தெரியல. பிரபலமான ஆட்களா இருந்தா இவங்கன்னு வந்திருக்கும், பேரெல்லாம் தெரியல. யாரோ 1-2 பேர் மாறி போனாங்கன்னு இருக்கு. மீதி அத்தனை பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டது எதன் அடிப்படையில் அல்ல? ஆதாரங்களை பார்த்தல்ல. இன்னைக்கும் அப்படித்தானே. அன்னைக்கு இருந்த முஸ்லிம் சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த மேராஜை ஒப்புக்கொண்டது ஆதாரங்களை பார்த்தல்ல. 1400 வருஷங்களை கடந்த பிறகும் இன்னைக்கும் நாம மேராஜை ஒப்புக்கொள்றோம், ஆதாரங்களை பார்த்தல்ல. இது யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்பதை பார்த்து மாத்திரமே நாம் இதை ஒப்புக்கொள்றோமே. இதுதான் மேராஜினுடைய சிறப்பு. மேராஜில் நாம் மேராஜை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதும், மேராஜுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இதில் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜை பற்றி, மேராஜுக்கு போய்விட்டு வந்த பிறகு உடனடியாக சமூகத்திற்கு அதை சொன்னாங்க. உடனடியாக சொன்னாங்க, தயங்கவே இல்லை, உடனடியாக சொன்னாங்க. ராத்திரி போயிட்டு வந்த காலையிலேயே ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்படி சொன்னது எதற்காக அப்படின்னா, இந்த சமூகத்திற்கு அது அந்த அளவில் தெரியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். மெதுவா சொல்லிக்கலாம்னு ரசூலுல்லாஹ் நினைக்கல, மெதுவா சொல்லிக்கலாம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு என்ன செய்யலைன்னா, முதல்ல முஸ்லிம்கள்கிட்ட சொல்லலாம், இப்படி ஒன்று நடந்திருக்கு, முதல்ல முஸ்லிம்கள்கிட்ட சொல்லலாம், அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். நேரம் பார்த்து, காலம் பார்த்து, சந்தர்ப்பம் பார்த்து பிறர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. எடுத்த உடனே நேர மக்கா காபாவுக்கு முன்னாடி போய் நின்று எல்லோரிடத்திலும் பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார். அப்படி சொன்னது எதை காட்டுகிறது அப்படின்னா, இந்த மேராஜ் நிகழ்ச்சி எந்த அளவு சமூகத்திற்கு முக்கியமானது என்பதை காட்டுகிறது. எனவே சகோதரர்களே, நம்முடைய ஈமானிய வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்கும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் என்று
நமக்கு ஒரு உத்வேகத்தை தருவதற்கும் மெஹராஜ் என்பது மிக முக்கியமானது. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் நாம் நம்புகிறோம். நம்ம எல்லாம் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி மெஹராஜ் நிகழ்ச்சியை நாம் கேட்டுட்டு இருந்தோமோ, இன்றைக்கும் அதில் இருக்கிறது எல்லாம் நாம் கேட்குறோம். அதில் எதுவும் மாற்றி எதுவும் சொல்ல முடியாது, புதுசாக எதுவும் நம்ம அதில் சொல்ல முடியாது. என்ன அதுதான் ஆச்சரியம். என்னன்னாங்க, இத்தனை ஆண்டு காலமாக இந்த மெஹராஜ் விஷயத்தில் இருக்கிற அதிசயம் என்னன்னா, அது ஒரே இரவில் நடைபெற்றது அப்படிங்கிற கருத்து அன்னைக்கு சொன்னது மாதிரியே தான் இன்னைக்கும் சொல்லப்படுது. அதில் மாற்றி சொல்லப்படலை. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் அன்று அது எப்படி சொல்லப்பட்டதோ அதே அமைப்பிலே தான் இன்றைக்கும் அது சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இது பல நாட்கள் நடந்ததுன்னு யாரும் சொல்லலை. அதே போல ரசூலுல்லாஹ் எப்படி அன்னைக்கு அதை பகிரங்கப்படுத்தினாங்களோ அதே போல இன்னைக்கு நாம பகிரங்கப்படுத்த தயங்கலை. இன்னைக்கும் நாம உலகத்துக்கு பகிரங்கமா சொல்றோம். நான் இன்னும் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு, மார்க்கத்தின் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அது நல்லது, அது சிறந்தது, அது சத்தியம். அதை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு நமக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. நமக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 கல்யாணம் பண்ணாங்க. உறுதியா சொல்லுவோம், கல்யாணம் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக வயது குறைவாக இருக்கிற ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணாங்க. இப்படி மார்க்கம் சொல்லுது. என் மார்க்கத்தின் எந்த சட்ட விவகாரங்களிலேயும், தீனுடைய எந்த அடிப்படை விஷயத்திலேயும், வரலாறு விஷயத்திலேயும் நமக்கு அது வெளி உலகத்துக்கு சொல்றதுக்கு தயக்கமே இல்லை. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது என் வீட்டு உங்க வீட்டு மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தீன். அதான் அல்லாஹ் சொன்ன மாதிரி நாம உலகத்துக்கு எடுத்து சொல்வோம். ஹிதாயத்து கொடுக்கறது அல்லாஹ் இடத்துல இருக்கு. அதனால தான் மெஹராஜ் நிகழ்ச்சி இருக்க, இதை போய் வெளி உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிஞர்கள் அல்லது இன்னைக்கு இருக்கிற படிச்சவங்கள்ட்ட போய் இதை போய் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மள சில பேர் நினைக்கிறாங்க. நம்மள சில பேர் இதை நினைவு கூறாமல் இருக்கிறதுக்குமே காரணம் அதுதான். இதை போய் வெளி உலகத்தில் போய் சொல்ல முடியுமா? வெளி உலகத்தில் போய் சொன்னா அவங்க என்ன மாதிரி நினைப்பாங்க, ஏத்துக்குவாங்களா என்றெல்லாம் யோசிக்கிற இது அறிவினுடைய பலவீனம். ஈமானுடைய பலம் இருக்கிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஈமானுடைய பலம் இருந்தா எதை எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதுதான் எங்களுக்கு பெருசுன்னு நினைப்பாங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியும், நீங்க பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரசீக படைத்தளபதி கொடுத்த ஒரு விருந்துல முஸ்லிம்கள் கலந்துக்கிறாங்க. பிரம்மாண்டமான பெரிய ஒரு கூட்டம். அதுல முஸ்லிம் சஹாபிகள் போய் கலந்துக்கிறாங்க. ஒரு சஹாபி அதை சாப்பிடுறாரு. அவங்க கொடுத்ததை சாப்பிடும்போது அது கொஞ்சம் கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அவர் சாப்பிடுறாரு. இப்படி சாப்பிட்றதை எல்லாரும் உத்து பார்க்குறாங்க, கூர்ந்து பார்க்குறாங்க. அவர் மேல குற்றம் சொல்ற மாதிரி, என்னங்க இது இவ்வளவு பெரிய சபையில இன்டீசெண்டா கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு எல்லாரும் அவரை முறைச்சு பார்க்குறாங்க. அப்ப கூட வந்து அவர் சொல்றாரு, என் கூட வந்தவங்களே முறைச்சு பார்த்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அத்ருக்கு சுன்னத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஉலாஇல் ஹுமகா. இந்த முட்டாள் பசங்களுக்காக நான் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறையை நான் விடுவேனா? என்னுடைய ரசூல் சொல்லிக் கொடுத்த சுன்னத் இது. நீங்க சாப்பிடும்போது ஒரு பருக்கு கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. எதுல அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான்னு தெரியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சுன்னத்து. அந்த சுன்னத்தை நான் கடைபிடிக்கிறதுக்கு இந்த முட்டாள் பசங்களை நான் கவனிக்கணுமா அப்படின்னு சொன்னாங்களே. இதுதான் நமக்கு ஈமான்ல இருக்க வேண்டிய உறுதிப்பாடு. மார்க்கத்தினுடைய செய்திகளை அதை எந்த செய்தியாக இருந்தாலும் வெளிப்படையாக உலகத்துக்கு நாம சொல்லுவோம். காரணம், அதில் நீதியும் நியாயமும் இருக்கிறது. இவ்வளவு தூரம் நான் சொல்ல காரணம் என்னன்னா, இன்னைக்கு நவீன காலமாக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை எழுதின ஒருத்தர் இந்த மேராஜையே சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எழுதின ஒருத்தர் மேராஜையே சொல்லல. நாம என்ன பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில், அதை நினைவு கூறாமல் இருக்கிற ஒரு கும்பல் இருக்கிறத பார்க்கிறோமா இல்லையா? இந்த கும்பல் மனப்பான்மை கடைசியில எங்க போய் நிக்குது பாருங்க. இதை போய் சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் மேராஜை எழுதிட்டா என்ன ஆயிடும்? மக்கள் ஒத்துக்கிறதுக்கு இடையூறு ஆயிடும்னு நினைச்சு இப்படி செய்யறாங்க. ஆனால் நாம யோசிக்க வேண்டியது என்ன என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைச்சு
அபூ சுஃபியான் ஒரு வார்த்தையை சொன்னபோது, அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னபோது, ஹிர்கலுடைய சபையிலே இந்த தீனை நியாயப்படுத்துவதற்கு அல்லாஹ் எப்படி ஒரு ஆளை வைத்திருந்தானோ அதே போல எல்லா இடத்திலும் அல்லாஹ் ஹிதாயத்திற்கான வழியை வச்சிருப்பான். அதனால நாம மார்க்கத்தினுடைய செய்திகள் எதையும் சொல்ல தயங்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கப்படுத்தினாங்க, நாமும் இதை பகிரங்கப்படுத்துவோம். இது எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கப்படுத்தினாங்களோ அதை நாம் பகிரங்கப்படுத்துவோம். அதே போல இதில் இருக்கிற இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எல்லாமே இதுக்கு கீழே வந்தது. உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு, த மோஸ்ட் லா கிவர் இன் தி வேர்ல்டு. உலகத்தில் அதிகப்படியான சட்டங்களை கொடுத்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. அதனால அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் உட்காருவதற்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பின்னால அவங்க பல பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க, பல படங்கள் வச்சிருக்காங்க. அதுல முதல் படம் த 10 Commandments சொன்ன மூசாவுடைய படம். ரெண்டாவது படம் குர்ஆனை கையில பிடிச்சிருக்கிற மாதிரி ஒருத்தருடைய படம். நீங்க கூகுள்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல குர்ஆனுடைய படம் இருக்குதா அப்படின்னு தேடி பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனிதர் கையில் குர்ஆனை வைத்திருப்பது போல ஒரு படம் வச்சிருக்காங்க, செகண்ட் பிக்சர். அப்ப நிறைய முஸ்லிம்கள் ஆட்சேபனை பண்ணாங்க அங்க இருந்துட்டு, ஏன்னா ரசூலுல்லாஹ்வை நீங்க படமா காட்டுறீங்களே அப்படின்னு ஆட்சேபனை பண்ணாங்க. அப்ப அங்கிருந்த அரசு, நாங்க முகமது நபியை சித்தரிக்கல, அவர் இந்த உலகத்திற்கு அதிகமான சட்டங்களை கொடுத்தவர் என்பதற்காக நாங்கள் இந்த பிக்சரை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில யோசிச்சு பார்க்கிற யாருக்கும் ஒரு பிரம்மாண்டமான நினைப்பு இதுல ஏற்படும். எவ்வளவு சட்டம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கு. எத்தனை வருஷத்துல மேராஜுக்கு பின்னாடி தான் சட்டம், பூரா மேராஜுக்கு பின்னாடி. மேராஜிலிருந்து தான் தொழுகை, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா சட்டமும் வருது. இவ்வளவு சட்டங்களை கொஞ்ச காலத்துல கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு, உலகத்துக்கு அதிக சட்டங்களை கொடுத்தவர். சட்டங்களை கொடுத்தவர்னா அதுல இருக்கிற சிறப்பு என்னன்னா, சட்டம் சொன்னவங்க பல பேர் இருக்கிறாங்க, அந்தந்த காலத்துக்கு சட்டம் சொன்னவங்க இருக்காங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு அப்பாலும் நிலைத்திருக்கிற சட்டங்களை சொன்னவர்கள் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் தான். அந்த சட்டங்களும் எப்படிப்பட்டவைனா, உலகத்திற்கு சவால் விடக்கூடிய சட்டங்கள், எந்த மனித அறிவும் எட்டி பிடிக்க முடியாத சட்டங்கள், உலகத்துக்கு சவால் விடக்கூடிய சட்டங்கள். பல சட்டங்களை ரசூலுல்லாஹ் சொன்னார். இன்னைக்கு உலகம் என்ன நினைக்குது? ஆபாசம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்குது, மது இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்குது, இதையெல்லாம் சகஜப்படுத்தணும்னு நினைக்குது. ஆண் பெண் உறவை சட்டபூர்வம் இல்லாமல், சட்டபூர்வமாக இல்லாமல் ஆண் பெண் உறவோடு தனிப்பட்டு வாழ்வது அதை அனுமதிக்கிற காலத்தில் இருக்கு. ஆணும் திருமணம் செய்து கொள்வதை அனுமதிக்கிற உலகத்தில் இருக்கு. இப்படியெல்லாம் உலகம் என்னதான் சொன்னாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கிற இடத்தில் இஸ்லாம் இருக்கிறது. கருக்கலைப்பை, கருச்சிதைவையும் சட்டபூர்வமான அனுமதி என்று பல நாடுகள் சொல்லுது. அது சட்டமா அனுமதி இருக்குது. ஒரு பெண்ணு நினைச்சா அவளுடைய கர்ப்பத்தை கலைச்சிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறத உலகத்தின் பல நாடுகள் அனுமதியாக கொடுக்கிற போது, அந்த அனுமதி லிமிட்டடான அனுமதி, அது ஒரு வரையறைக்கு உட்பட்ட அனுமதி. ஒரு வரையறைக்கு மேல் 140 நாட்கள் கடந்து விடுமானால் அந்த குழந்தை அழிக்கிற சக்தி அது பெற்று அது கருவிலை சுமக்கிற பெண்ணுக்கும் கிடையாது என்று சட்டம் சொல்லி இருக்கிறது இஸ்லாம். இப்படி இஸ்லாம் என்ன சட்டத்தை சொல்லிச்சோ அந்த சட்டம் இந்த உலகத்தினுடைய சட்ட சிந்தனையாளர்களை எல்லாம் மிகைச்சு நிற்கும். அவன் யாராவது ஒருத்தர் மாற்றி சொல்லுவானா அதுக்கு எதிராக துணிஞ்சு சொல்லுது தப்புன்னு. நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு செய்தி, வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டால், வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கிட்டா இப்ப அது ஒரு ஃபேஷனா இருக்கு, வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கிறது. அப்படி குழந்தை பெற்றுக்கொண்டால் அதில் உறவு ஏற்படாது, தந்தை மகன் உறவு ஏற்படாது என்று இஸ்லாம் டிக்ளேர் பண்ணது. இந்த உலகத்தில் அது என்னமோ புரட்சின்னு நினைச்சு அதை அப்படி நீங்க வாடகை தாய் மூலம் பெற்றுக்கிட்டா கூட உங்களுக்கு தந்தை மகன் உறவு ஏற்படும் என்று உலகம் சொல்லுகிற போது அதுக்கு எதிராக அப்படி ஏற்படாது என்று இஸ்லாம் புரட்சிகரமாக பேசுது.
அதனால இந்த நூற்றாண்டிலேயும் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா புரட்சிகரமான சட்டங்களா இருக்கு. நான் இன்னும் ஒன்று சொல்றேன், குழந்தைகளை தத்தெடுத்துட்டா அது சொந்த குழந்தை மாதிரி தான் அப்படின்னு தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை சட்டமும் சொல்லுது. நம்ம நாட்டு சட்டமும் அப்படித்தான் சொல்லுது. ஒரு குழந்தையை நீங்க தத்தெடுத்துட்டீங்கன்னா அது சொந்த குழந்தை மாதிரி தான். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை உடைத்து தகர்த்தார்கள். அப்படி கிடையாது, தத்தெடுக்கிற குழந்தை சொந்த குழந்தையாக முடியாதுன்னா அந்த சட்டம் இன்னைக்கும் உலகத்தோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சட்டங்களை சொன்னார்களோ அந்த சட்டங்கள் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன, உலகத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அந்த சட்டங்கள் தான் சத்தியமானவை, அந்த சட்டங்கள் அல்லாஹுவினால் தரப்பட்டவை, அற்பமான மனித சிந்தனைகளால் உருவானவை அல்ல. இப்ப உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதாக பத்திரிகையில படிக்கிற போன செவ்வாய்க்கிழமையிலிருந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது நிச்சயமாக இந்துக்களுடைய சட்டத்தை முஸ்லிம்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் ஆக்கிரமிப்பாக திணிக்கிற ஒரு வேலை தான். இதுல சந்தேகமே கிடையாது. இந்த பொது சிவில் சட்டம் என்பது இந்த நாட்டுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு சட்ட அமைப்பல்ல. இது ஒரு வலுவான முறையில் நிர்பந்தமாக பெரும்பான்மையான இந்துக்களுடைய சட்டத்தை எல்லா மக்கள் மீதும் திணிக்கிற ஒரு ஏற்பாடு. இதுல இந்துக்களுடைய சட்டத்தை திணிக்கிறதுங்கிறத விட இந்துக்கள்ல இருக்கிற ஒரு உயர் ஜாதியினர்களுடைய கருத்துக்களை எல்லா இந்துக்கள் மீதும் திணிக்கிற ஒரு ஏற்பாடு. முஸ்லிம்கள் மீது திணிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா இந்துக்கள் மீதும் திணிக்கிற ஏற்பாடு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் என்ன பழக்கம் இருக்கு, இந்துக்கள் இடத்துல மாமன் மகள் முறைமகளாக கருதுகிற பழக்கம் இருக்கு. மாமன் மகளை அத்தை பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முறை பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கிற சிவில் சட்டப்படி மாமன் மகளை திருமணம் செய்வது கூடாதுன்னு போட்டிருக்காங்க. மாமன் மகள் அத்தை மகளை திருமணம் செய்வது கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு, இந்துக்களுடைய சொத்து பங்கீடு விஷயத்துல பாரம்பரிய சொத்தை பங்கிடுவதற்குன்னு தர்மப்படி சில வழிமுறைகள் இருக்குதுன்னு காலகாலமா ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க. அது இந்து குடும்ப கூட்டு குடும்ப சொத்து நடைமுறைன்னு ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க. இந்த பொது சிவில் சட்டத்துக்குள்ளார அதை கொண்டு வரல. அந்த இந்துக்களுக்குன்னு இருக்கிற கூட்டு குடும்ப சொத்து நடைமுறைய இந்த பொது சிவில் சட்டத்துக்குள்ள கொண்டு வரல. இப்ப இந்துக்களுக்கென்று இருக்கக்கூடிய சட்டங்களை அவர்களுக்கென்று மாத்திரமே வைத்துக்கொண்டு இந்துக்கள் அல்லாத மற்ற மக்களுக்கு இந்துக்களுடைய சட்டங்களை திணிக்கிற ஒரு வேலையாகத்தான் இந்த சட்டம் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஜெயிக்காது. ஏன்னா அவைகள் குறைபாடுடையவை. அல்லாஹ்வுடைய சட்டம் குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. அது காலத்தை வென்றும் நிலைத்திருக்கும். நாம என்ன செய்யணும்னா சகோதரர்களே, இப்ப இப்படி எல்லாம் செய்யறாங்களே, இப்ப முதல் தடவையா உத்தரகாண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இனி அடுத்த தேர்தலில் அவங்க தான் வெற்றி வாய்ப்பு சூடக்கூடும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்ற நேரத்தில் ஒருவேளை நாடு முழுக்க இப்படி ஒரு சட்டத்தை அவங்க அமல்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க அஜெண்டால பாக்கியா இருக்கிறது 1-2, இது 1 தான் பாக்கி, இது 1 மாதிரி 1-2 தான் பாக்கியா இருக்கு, அதை அவங்க செய்துடுவாங்களோ அப்படின்னு அப்படி செய்யும் போது என்ன ஆகுமோ அப்படின்னு நாம பயப்பட வேண்டியது. நாம நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக்கிட்டா போதும். நாங்க இந்த இஸ்லாமிய நடைமுறையில தான் வாழ்வோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டா போதும். எங்க ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எதை சொன்னாங்களோ அதுதான் எங்களுக்கு மார்க்கம். எங்க ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எதை சொன்னாங்களோ அதுதான் எங்களுக்கு சட்டம் அப்படிங்கிறத வைராக்கியமாகவும் பிடிவாதமாகவும் ஒரு சமூகம் கொள்ளுமானால் அரசாங்கங்கள் போடுகிற எந்த உத்தரவும் அதற்கு முன்னால் நிற்கவே முடியாது. இப்ப கூட இந்த பொது சிவில் சட்டம்னு போட்டிருக்காங்களே, அதுல அவங்க மலைவாழ் மக்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கறாங்க. இந்த பொது சிவில் சட்டம் யாருக்கு பொருந்தாது? இந்த மலைவாழ்ல இருக்கிற ட்ரைபல்ஸ், மலை ஜாதிக்காரர்களுக்கு பொருந்தாதுங்கிறான். ஏன் பொருந்தாதுன்னு சொல்றான்? வேற ஒண்ணும் இல்லை, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. மலை ஜாதி மக்களுக்கு நீ சட்டம் போட்டு அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க பிடிவாதமா இருக்கான். என் ஊரு, என் இடம், எனக்குள்ள வராத, இது ஏன் சட்டம், எங்க வழிமுறை என்று அவன் பிடிவாதமா இருக்கான். அதனால அவனுக்குள்ள போய் சட்டம் போடுறது அங்க செல்லாது, நடைமுறைக்கு வராது. அதனால் அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னா இந்த சட்டம் பொது சிவில் சட்டம் அவங்களுக்கு பொருந்தாதுங்கிறான். இந்த மலை ஜாதிக்காரர்கள் இருந்து இப்ப நாம பாடம் படிச்சுக்கணும். நாம நம்முடைய தீனில் உறுதியாக இருப்போம் என்றால்
மிஅராஜ் மாதிரியான நமது நம்பிக்கையை வலிமைப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களை நாம் மனசுக்குள்ளே நிலைநிறுத்தி நம்முடைய தீனில், நம்முடைய சட்டங்களில் நாம் உறுதியாக இருப்போம் என்றால், இந்த அரசாங்கங்களுடைய சட்டங்கள் எல்லாம் அதை எதிர்த்து நிற்பதற்கு எந்த வகையிலும் அவைகள் தகுதியுடையவைகள் அல்ல, அவைகள் தானாக காணாமல் போகும் என்று நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், மிஅராஜ்ங்கிறது நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. மிஅராஜுக்கு பிறகுதான் மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களும் வந்துச்சு. அந்த சட்டங்களை முஸ்லிம்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மற்ற சட்டங்கள் எல்லாம் திணிக்கப்படுகிறது, உலகத்தின் மற்ற சட்டங்கள் எல்லாம் திணிக்கப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய சட்டம், முகமது ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நம்பிக்கையின் காரணத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கிடத்திலே வருகிற போது இந்த உலகத்தில் அதை எதிர்த்து நிற்கிற சக்திகளால் எதையும் செய்ய முடியாது என்பதை சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிஅராஜின் வழியாக சமூகத்திற்கு எந்த ஈமான் வர வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அந்த ஈமானை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா, நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அந்த ஈமானை தந்தல் புரிவானா, நம்முடைய இஸ்லாமிய வாழ்வை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கான காரண காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.